எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணே அண்ணன் நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி எப்படி போகுதும்மா நம்மட்டியே நல்லா போகுதுங்க. நல்லா வரலாம் நீங்களாம் ஏன் ஏன் இப்பெல்லாம் வரதில்லை அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். ராஜுவோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடு, பக்கத்தில் அணுகுண்டே அடித்தாலும் திரும்பி என்ன சத்தம்பா. அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிறவங்களோட சூழல் மனநிலை எல்லாமே நல்லா தெரிஞ்சேன். நல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ராஜுவோட வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி. ஏன் அப்படின்னா ஒரு 15 வருஷமாக 10 வருஷம் மேலே தம்பி தெரியும். எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணன் அண்ணன் நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி எப்படி போகுதும்மா நம்மட்டியே நல்லா போகுதுங்க. நல்லா வரலாம் நீங்களாம் ஏன் ஏன் இப்பெல்லாம் வரதில்லை அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். சரி நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே. அதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. அப்படியே ஓட்டி பார்ப்பேன். சரி ஓகே தம்பி நல்லா வரட்டும். அவங்க உழைப்பு அவங்க வராங்க, அவங்க வாயை அவங்க பேசுகிறாங்க. நம்ம எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைப்பேன். வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே எல்லா சூழ்நிலையிலும் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிட்டோன்னே டென்ஷனே கிடையாது. ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன். ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீசராக ஒன்று, பாட்டா லிரிக்கல் வீடியோவாக வந்துடும், எல்லாமே அனுப்புவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு இங்கே பிக் பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்சிலாம் சொன்னார், அந்த சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜுட்ட காமெடி பண்ணுறதுல. ரொம்ப அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கூட அப்படி இப்படி ராஜுவோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி, பக்கத்தில் அணுகுண்டே அடித்தாலும் திரும்பி என்ன சத்தம்பா. அதுதான் ரியல் கேரக்டரே. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தம்பியை பற்றி இவ்வளோ எல்லாரும் புகழ்கிறப்ப அங்கே விஜயாதராஜன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார், ஒரு நல்ல படத்தில் தம்பியை இவ்வளோ நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனாக உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆமாம், நிவாஸ் கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர். வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு. சரண்யா மேமும் சார்லி சாரு, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இவங்க இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாரும் நடிக்கிறப்பையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும். சார்லி சார் நடிக்கிறாரு, சரண்யா மேம் நடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேர் நடிக்கிறப்ப மட்டும் பேர் வராது, அந்த கேரக்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சின்ன காமிச்ச அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனும் பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் விட்டுருப்பாரு. அதுலேயே முடிஞ்சு போச்சு, என்ன இதெல்லாம் வாழ்க்கைங்கிற மாதிரி. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அந்த அது 2 ஹீரோயின்ஸ் வாழ்த்துக்கள். டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள். பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன், சரியான இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த லவ் இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா லவ் பண்ணாதவங்க தான் உலகத்திலே 2 லெட்டர் ரொம்ப அதிகமாக போய் சொல்கிற லெட்டர்னு, லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும்பாங்க. அதில் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆமாம், சிரிச்ச ஒரு 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அதெல்லாம் எங்கள் டீம்னாலும் அப்படி சிரிச்சு நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம். உங்களை பற்றி தெரியும், கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே அமைதியாகிருவீங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு 4-5 பேர் அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக தான். 2 லெட்டர், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா, நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா, இவ்வளோதான் லைஃபே. ஒன்றா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், இந்த 2 கேப்புக்குள்ளே வாழ்க்கை அடங்கி போயிடும். அதை வந்து அழகாக ஃப்ரேமில் பார்க்குறப்ப காமிச்ச கொஞ்ச நேரத்தில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அவ்வளோ தூரம் நான் சிரித்தேன். அது சரண்யா மேம் வந்து அந்த 2 பேருக்குள்ளே நேற்று நான் படம் பார்க்கல, நான் ஏதாச்சும் சொல்கிறேன், ஃப்ரெண்டு 2 பேருக்குள்ள ஒரு மீசைக்கு இன்னொரு மீசை மேலே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோதான், இதுதான் வேணும். ஆர்கானிக்காக ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றின்னு அர்த்தம். பன் பட்டர் ஜாம் எனக்கு தெரிஞ்ச ஹைவேல ஸ்டால் முன்னாடி விற்கிற ஆள் மாதிரியே நிற்கிறேன் நான். இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா ஒல்லி பெல்லின்னு ஒரு ஷோவில் நான் ஆங்கர் பண்ணப்ப நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர், அப்போ வந்து அசோசியேட் கூட இருந்தீங்க, டீமில் இருந்தீங்க, ரைட்டராக இருந்தார் தம்பி. அருமையான ரைட்டிங் சென்ஸ். ராஜு வந்து ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது, அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்லை, மிகப்பெரிய இயக்குனராக வரதுக்கான தகுதியுமே ராஜுகிட்ட இருக்கு. ஆனால் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பான், என்ன பண்ணன்னு தெரியலையானே இருப்பான். இனிமேல் நடிக்க மட்டும் செய் தம்பி, இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க, நல்லா கொண்டு வருவாங்க. ஆமாம், கோகுல் சார் சொன்னார் அவ்வளோ அழகா, சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன், பாலகுமாராக பெரிய ஃபேன் சார். நான் சீன் பை சீனாக ஒரு வார்த்தையாக சொல்லுவேன் சார். அதை
அவ்வளோ அழகாக அவங்கள பற்றி சொன்னார். எல்லாரும் பாராட்டுறப்ப உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையாக சந்தோஷப்படுற ஒரு ஆன்மா இங்கே நான் நிற்கிறேன். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தியேட்டரில் பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேரில் ஒருத்தரை நானும் காத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். மிக்க நன்றி. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பேனா நல்லபடியாக எழுதிட்டு நல்லா இருப்பீ ஆண்டவா. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றிகள். கேஷுவலாக நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியாக இவரை தெரியாதவங்க தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. எல்லாரையுமே அப்படிதான் சொல்கிறேன். நீ ஒரு நிமிஷம் இந்த இந்த வர்றவங்களுக்கு பொக்கே தர வேணாம் சார். ஆனால் மைக்கு கிட்டே இங்கே நிறைய வச்சுருக்கோம். அதை எடுத்து அவங்களும் அப்படியே வச்சு. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப புதுசாக இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, முதல் முறையாக சேர் இல்லாத ஒரு மேடை இப்போ தான் பார்க்கேன். நம்ம அதிலே வந்து ஒரு ஒரு புதுமை படைச்சிருக்காங்க. ஆமாம், இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக பன் பட்டர் ஜாம் இந்த திரைப்படத்தை தயாரித்த அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுவோம். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அப்புறம் அருமையான இசையமைப்பாளர், நீங்கப்பா ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்களா, எல்லாருமே மெய்மறந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையில் நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் சமீப காலத்தில் பார்க்கல. அதுதான் உண்மை. ஏன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மேஜிக் வந்து கண்டிப்பாக படத்துலேயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய ஆமாம் அருமையான இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய சாருக்கு இது எத்தனாவது படம்? 2வது படம் இல்லையா? இந்த 2வது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அதில் தெரியுது. ஏன்னு கேட்டால் நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன். ஆனால் இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். நேற்று வர முடியல. படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஹீரோயின்ஸ் 2 பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லவே வேண்டாம், வழக்கமாக பல கோடி பேர் உங்களை வாழ்த்தியிருப்பாங்க. அதில் நானும் ஒரு கடைக்கோடியில் நின்று உங்களையும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதில் ஒரு டாக்டரேட் வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்கள் அண்ணன் சார்லி என்ன முன்னாடி இருக்காப்புல, அடேங்க அப்பா கேரக்டரில் மிரட்டி விட்டீங்க. உங்களுக்கு அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னடா, எனக்கு சொன்னியான்னு நீங்கள் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸுங்க கேட்க எனக்கு. உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தினுடைய நடித்த நம்ம தம்பி பப்புவையும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும். நான் நடித்த உடனே தம்பி ராஜுக்கிட்ட கேட்டேன், நல்ல கேரக்டர்ப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்திருக்கலாம்ல அப்படின்னு. இல்லைண்ணே, அது அப்படியான ஒரு கேரக்டர் அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல. அதுக்கு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஹீரோ ராஜுவை வந்து நம்ம ஸ்டோன் பெஞ்சை சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துன மாதிரி எல்லாருக்கூடையும் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜெல்லாகக்கூடிய ஒரு ஆள். அதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிக் பாஸில் சீசன் 5ல் வந்து பிக் பாஸ்னால் என்னென்னே தெரியாமல் கூட்டத்தோட கூட்டமாக என்னையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே நான் போகும்போது ராஜு உள்ளே இருக்காப்புல. நைட்டு எத்தனை மணி இருக்கும்? ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ என்னையும் தூக்கி உள்ளே அனுப்பிட்டாங்க. நானும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே இல்லை அப்படியே போகிறேன். அங்கே போனால் தம்பி உட்காந்துருக்காப்புல, கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி உட்காந்துருக்கேன். நான் போன உடனே தம்பிகிட்ட தான் பேசினேன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி கண்ணெல்லாம் இப்படி சிவந்து போயிருக்கு என்ன அப்படின்னு. ஆமாண்ணே கொஞ்சம் தூக்கம் இல்லை அப்படின்னு. எந்த ஊர் தம்பி? அண்ணே நான் திருநெல்வேலி. ஏய் நீ நம்ம ஊரா அப்படின்ட்டு அங்கே ஆரம்பிச்சது எங்கள் பயணம். ஒரு 4-5 நாள் வந்து நான் அப்புறம் தம்பிக்கிட்ட அதிகமாக பேசல. நான் பாட்டில் நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், தம்பி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் தம்பியை சுற்றி மட்டும் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்து பேப்பர் கிடையாது, டைம் கிடையாது, ஃபோன் கிடையாது. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கணும். இப்போ நானும் எல்லார்ட்டையுமே பேசி பார்க்க இருங்க. அங்கே ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார்,
அவர் ஒரு காமெடி பண்ணாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா, தம்பிய சுத்தியே தான் ஒரு கூட்டம். எப்பவும் இனிப்ப சுத்தி இருக்கிற இந்த எறும்பு கூட்டம் மாரியே ஒரு கூட்டம் அங்க இருந்துட்டே இருந்துச்சு. நான் 1 வாரம் கழிச்சு, என்னாச்சு அந்த தம்பிய சுத்தியே அவ்வளோ பேரும் கூடுறாங்களே என்ன? சரி நம்மளும் தான் போய் பார்ப்போமே அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு தான் ராஜுன்னா யார்? அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா, அவர் பேசக்கூடிய ஸ்டைல், தம்பி நடந்துக்கிற விதம், இது எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்ல. அ உலகம் முழுவதும் பல கோடி பேர் ஆமா ராஜுவுக்கு வந்து ஆர்மிலாம் வச்சு, ஆமா தம்பிய இவ்வளோ தூரம் பாராட்டி, அந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து டைட்டில் வின்னராக தம்பி ஜெயிச்ச அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிபி அப்படின்னா பிக் பாஸ் மட்டும் இல்ல. பிபிக்கு இன்னொரு தொடர்பு இருக்கு. ஏன்னா பன் பட்டர்லயும் பிபி இருக்கு பார்த்தீங்களா? அதனால பிக் பாஸ்ல எப்படி ஒரு பெரிய வெற்றிய தம்பி அடைந்தாரோ, அதே மாரி இந்த பிபிலயும் ஜேன்னு வருவார். தம்பியுடைய கேரியர் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தம்பிய வச்சு அடுத்து அடுத்து படம் பண்ணக்கூடிய ஆட்கள் உடனடியா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் குடுத்து, இப்பமே ஏன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. என்ன சொல்றது? ஆமா. ஏன்னா இன்று இன்று இல்ல. இன்னே ஆரம்பிச்சாச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஜூலை 18ஆம் தேதி தியேட்டர்கள்ல அந்த தம்பியுடைய நடிப்பில உருவாகியிருக்கிற இந்த படத்த உலக மக்கள் எல்லாருமே பார்த்து, ஆஹா! நமக்கான ஒரு நடிகர் நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தன் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக தம்பி ராஜு உருவெடுக்கிறாரு. அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆரம்பிக்கிற தம்பியுடைய பயணம் விரைவில் 6 கோடி, 60 கோடி, 600 கோடி அந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் அமையணும் அப்படின்றத அன்போடு வாழ்த்தி, இந்த பண்பட்டு அரிசாம் சம்பந்தப்பட்ட அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. ஆமா சார். யூடியூப்ல ரேடியோ ஜாக்கியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா? ரேடியோ ஜாக்கி ஆர்ஜேவா? ஆர்ஜே. ஆமா சார். சூப்பர். உன் வயசும் ராஜு வயசு மாதிரி தான் இருக்குண்டி. அப்படியானே? என்னமோ சொல்றாங்க அப்படின்னு. தேங்க்யூ.